ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூவை வச்சு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். அது கூட 5 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கேன். அது ஊறுறதுக்குள்ளாரையும் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி வேக வச்சிடலாம். வாழைப்பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபுல் வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதில் இருக்க நரம்பையும் குடலையும் எடுத்துட்டேன். வாழைப்பூவை கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா அது கருப்படிச்சிடும். உங்களுக்கு அப்போதைக்கு செய்ய நேரம் இல்லைன்னா முன்னாடியே நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் வாழைப்பூ வேக வைக்கிறதுக்காக. அது கூட உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு கொதிச்சதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவை ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வாழைப்பூவை நீங்கள் பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பூவில் வடை கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வாழைப்பூவில் நிறையா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம அதில் தான் உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைப்பூவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. அப்போ தான் நம்ம உருண்டையில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ நம்ம பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதில் இருந்த மிளகாயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். அது கூட பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பையும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வடைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக ஒரு 90% வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீதி இருக்க பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அது கூட நான் பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம வேக வச்ச வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எதுவும் ஆட் பண்ணல, சிம்பிளாக தான் நான் உருண்டை செய்கிறேன். இதை அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். நீங்கள் அப்படியே கூட குழம்புல சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இந்த உருண்டையை வேக வச்சு எடுக்கிறதுக்கும் குழம்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதனால தான் உருண்டையை ரெடி பண்ணிக்கிறோம். சில பேர் உருண்டையை அப்படியே கூட போடுவாங்க. அது சில நேரத்தில் உடஞ்சிருச்சுன்னா அந்த குழம்பு ரொம்ப கெட்டியாயிடும், உருண்டை இருக்கிறதே தெரியாது. அதனால தான் நம்ம வேக வச்சு ஆட் பண்ணுறோம். இது கூட நான் உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சி நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடுறேன். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி புளிக்குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதை தாளிக்கிறதுக்கு நான் இங்கே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். அது கூட வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இது நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணியும் போடலாம். நான் இங்கே தட்டி போடுறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். நம்ம புளி சேர்க்குறனால தக்காளியை நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சின்ன லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததும் இது கூட நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா எல்லாமே கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியிருந்த உருண்டையில் ஒரு உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறனால குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் பண்ணணும். ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக வாழைப்பூவில் தான் செஞ்சதானே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம உருண்டையும் நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உருண்டை தனித்தனியாக இருக்க மாதிரி போடுங்க. நம்ம வேக வச்சு சேர்க்குறனால உருண்டை உடையுன்ற பயம் வேண்டாம். உருண்டை குழம்பு செய்யும் போது ஒரு அகலமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வேக வச்சுருந்த உருண்டை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் அந்த குழம்போட சாறு எல்லாமே அந்த உருண்டையில் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம உருண்டை எல்லாமே நம்ம குழம்போட ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த குழம்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் தேங்காய் பாலாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்ப கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோட இதை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி இதுக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.